வணக்கம் நண்பர்களே. வேலை விஷயமாக வெளியூர் சென்று விட்டு வரும் வழியில் 2 அணில் நடு ரோட்டிலே ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தது. என்னவென்று நிப்பாட்டி விட்டு பார்த்த பொழுது தண்ணி தாகத்தோடு நடு ரோட்டில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு. உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து வர்ற பஸ்ஸை திருப்பி விட்டுட்டு ஒரு அணில் ஓடிட்டு அந்த அணியில் இன்னொரு அணியில இறக்கிட்டு வந்து தண்ணீர் கொடுத்து அந்த அணிலுடைய உயிரை காப்பாற்றி ஒரு சந்தோஷ தருணம். நீங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை வரும்பொழுதே பார்த்து வாருங்கள். ஒரு கேனில் தண்ணி எப்போவுமே இந்த வெயில் காலத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஜீவராசிகள் தண்ணியிலா கஷ்டங்கள் வரும்போது நம்ம கொடுத்து உதவுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா, பெட்ரோல் போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாமல் அப்போ தான் நிரப்பணும். இறைவன் வந்து அதுக்காக காப்பாற்றுறதுக்காகவே இறைவன் நம்மளுக்கு அந்த நிரப்ப சொன்னானா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து காப்பாற்றி அந்த உயிரை காப்பாற்றி விட்டுட்டு வந்தீங்க. இப்போ பாருங்க, அந்த உயிரை போறானா அந்த தண்ணி இல்லாமல் அதால் முடியாமல் இருந்துச்சு. ஓரத்தில் வச்சு அதை நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அது கொஞ்சம் உயிராக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ரொம்ப முடியாமல் இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. இருந்தாலும் அதை காப்பாற்றி அதை உயிருக்கு போராட வச்சு உயிர் போராடின அணியில் தண்ணியை ஊற்றி காப்பாற்றி என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அதுக்கு காப்பாற்றின ஒரு சந்தோஷ தருணம். அங்கே பாருங்கள், நான் பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அந்த இருக்கா அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த அணில தூக்கி பார்க்க நான் பாருங்க என்னெல்லாம் செய்யறேன்னு பாருங்க. அந்த பார்த்தா ஊருக்கு காப்பாத்திட்டேன், அவ்வளவுதான். தண்ணியை ரொம்ப தண்ணி தாகத்தோட காப்பாத்தினோடனே அப்படியே போயிட்டு இன்னும் இருந்தாலும் ஒரு டப்பாயில இருந்து நான் ஒரு டப்பாய் அவங்களுக்குள்ள வாட்டர் கேன் கிடந்துச்சு. அந்த கேன்ல எடுத்து கேனை கிழிச்சு தண்ணியை வச்சு ஒரு ரப்பர் சீட்டு கிடந்துச்சு, அதை எடுத்து தீக்கி வச்சு தண்ணி கொடுத்தோடனே உயிர் இருக்கு காப்பாற்றி பக்கத்துல இருக்கு. வர மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஆனால் அது கூட்டு போறதுக்கு ரெடியாக இருக்குது. அது மேலே ஏறி உட்காந்து அது ஒரு கதையை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த அணில் அந்த அணில் மேலே ஏறி உட்காந்து இந்த வெயில் தாகத்தை காப்பாற்றுது. ஆனால் பஸ்ஸும் வண்டியும் போகிறதுனால அதால் ஒன்றும் காப்பாற்ற முடியலை. இறைவன் அது என் வழியில் போய் அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ரோடு பார்த்து பக்கத்தில் ரோடு கட்டிலாம் அது வந்து இந்த பாத்திரம் பாருங்கள், அதை அந்த தீக்கி வச்சுருக்கேன். அங்கே இருக்கா பார்த்துக்கிட்டுலாம் இதுதான் இதுதான் நான் செஞ்சுருக்கேன். இவங்க சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அதை எடுத்து அதை பண்ணி அந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சு மிக மனசுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் வைங்களேன். நீங்கள் அணிலுக்கு வந்து தண்ணி கொடுத்து வச்சது அதில் தயவு செய்து சொல்கிறேன் நண்பர்களே, நீங்களும் வருவழியில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது காப்பாற்றுங்க, அது நம்மளால் செய்த உதவியாக இருக்கட்டும். அதுக்கு ஏன்னா தண்ணி இல்லை, மழை இல்லாதனால வெயில் ஓவராக இருக்குது, அளவுக்கு மேலே வெயிலாக இருக்கிறதுனால ஜீவராசி அதனால் கிடைக்க மாட்டேங்குது. சில இடங்களில் தண்ணி கிடைக்காதனால அது நடு ரோட்டில் விழுந்துருது, இல்லைன்னா ஒரு ஓரங்களில் விழுந்துக்கிட்டு தண்ணிக்காக தவிச்சிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சி செய்வோம். நன்றி நீங்களே. இயற்கையை நேசிப்போம், இதயம் காப்போம், அனைத்து உயிரினங்களும் நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வோம்.